ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சோட்டி ஸ்டிச் வந்து டைப் 2 வந்து பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து சோட்டி ஸ்டிச் வந்து டைப் 1 பார்த்துருப்போம். இப்போ வந்து இதில் டைப் 2 பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ப்ளூ கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட் தான். நீங்கள் சில்க் த்ரெட் வந்து வாங்கும் போதே டபுள் த்ரெட்டாக வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லைனா சிங்கிள் த்ரெட்டாக இருந்தால் நம்ம வந்து பாபினை சுற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவும் போல் ஒரு குட்டி லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மெத்தட் தான் இது. நம்ம வந்து இதில் டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்ம வந்து டபுள் கலர், ட்ரிபிள் கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சில். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் டபுள் கலர் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம அதே மாதிரி அந்த சைடில் வித்து வந்து எப்படி பண்ணுறோமோ சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டும் போகலாம், ஸ்மாலாகவும் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி 3 ஸ்டிச், அதாவது 3 ஸ்டிச் வந்து பண்ணிட்டும் கூட வந்து பண்ணலாம். இல்லை 5, 7 அந்த மாதிரி நிறைய வித்து வந்து ஏற்றிட்டே போகலாம். நம்மளோட சாய்ஸ் தான். நமக்கு எவ்வளோ தேவையோ வித்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 5 ஸ்டிச் மட்டும் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணோமோ சேம் மெத்தட் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து கொடுக்கும்போது கீழ்ப்பக்கம் வரும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண இடத்துலே வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த கிராஸாக வந்து ஸ்டிச் கொடுக்குறத வந்து மேல் பக்கமாக நோக்கி தான் வந்து அந்த குட்டி லாக் வந்து போடணும். சைட்லேயும் போடக்கூடாது, கீழ்ப்பக்கமாகவும் போடக்கூடாது. மேல் பக்கமாக பார்த்த மாதிரி வந்து நம்ம வந்து குட்டி லாக் போட்டால் தான் அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும். இல்லைனா வந்து கிராஸாக போயிடும். அதாவது ஒரு ஸ்டிச் மேலேயும் ஒரு ஸ்டிச் வந்து கீழே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் பார்க்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடைக்காது. அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ டபுள் கலர் பண்ணுறதுனால இப்போ நான் இன்னும் ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதோட வந்து வேறு கலர் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கலர்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன் நம்ம டபுள் கலர், ட்ரிபிள் கலர்லாம் ட்ரை பண்ணோன்னு சொல்கிறதுனா, நம்ம இது ஒரு நெக்லைனுக்கு கொடுக்குறீங்க, இல்லை ஒரு ஃபில்லிங் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து அதில் டபுள் கலரில் வந்து நமக்கு வரும் ஷேடு. ஒரு ப்ளவுஸே பண்ணுறீங்கன்னா ப்ளவுஸ்க்கு வந்து டபுள் கலர் வந்து சேரீ கலரும் ப்ளவுஸ் கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம இந்த மாதிரி இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து இப்போ ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து டபுள் த்ரெட் தான். இப்போ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் த்ரெட்டு மட்டும் மாற்றிக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். த்ரெட்டு மட்டும் கீழே வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை முடிச்சுட்டு அதே இடத்துல மறுபடியும் வந்து நம்ம நெக்ஸ்ட் கலரை வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் பண்ணும்போது த்ரெட்டு வந்து ஃப்ரீயாக விடணும். ஃப்ரீயாக விடணும்னா நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணுறதுனால த்ரெட்டு வந்து ரொம்ப தூரம் வந்து இழுத்து ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள் இந்த மாதிரி. அதனால் நீங்கள் த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக விடணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா த்ரெட் வந்து கட் ஆகிடும். அதுக்கு தான் வந்து ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்கிறேன். நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து போட்ட எல்லா கிளாஸஸோட வீடியோஸும் அதில் இருக்கும். உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வாங்கலாம் அப்படின்ற எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை பார்த்து கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸும் கேட்டுக்கலாம். நீங்கள் நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு பிக்சர்லாம் வந்து சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுற ஸ்டிச்சஸில் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த சோட்டி ஸ்டிச்லேயே வந்து இன்னொரு டைப் இருக்குது. அதையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா கிளாஸஸும் எடுக்கிறோம். நீங்கள் அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம கிளாஸஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கீழே வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அங்கே ஒரே இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவோம் ஸ்டிச்சஸை. ஆனால் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரே இடத்துலயே வந்து எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் நமக்கு வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகக்கூடாது ஃபினிஷ் பண்ணும்போது. நான் பண்ணுறத பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம லாஸ்ட் கிளாஸை பார்த்ததுக்கும் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இதில் வந்து டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.